வெல்கம்ஸ் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நம்ம சண்டே நடந்த 4/2/2024 யூஜி டிஆர்பி டெட் எக்ஸாமினேஷனில் நடந்த மேத்தமெட்டிக்ஸோட சொல்யூஷன் கீ பார்க்க போகிறோம். சொல்யூஷன் கீ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட மெட்டீரியலில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்தது, அதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் என்னென்ன வந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த கொஷின்ஸில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே நம்மளோட டீச்சர்ஸ் கேர் அகாடமியிலேருந்து வந்திருக்கு. ஸோ கொஷின்ஸ் எங்கே இருக்குது வித் அதோட பேஜ் நம்பர், இப்போ கொடுத்துருக்க கொஷின், அவங்க கேட்ட கொஷின்ஸுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கேட்ட கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, the singular solution of a partial differential equation represent the dash of the families of surface represented by the complete solution of that particular differential equation. 84th கேட்ட கொஸ்டின்ஸ் இதை நான் எங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா which of the following is the solution of the differential equation சொல்லி பார்த்துருப்போம். அதில் ஆப்ஷன் ஏ என்வலப் கொடுத்துருப்பாங்க, பி கப்ஸ் லோக்கஸ், சி நோட் லோக்கஸ், டி டேப் லோக்கஸ்ன்னு சொல்லி நம்ம கொஷின்ஸ் மாடல் கொஷின்ஸில் நம்ம கொடுத்துருந்தோம் எம்சிகே கொஷினில். அதில் நான் டிஸ்கஸ் பண்ணுறப்ப எய்தர் 7th கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறப்பவும் 8th கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறப்பவும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் என்னென்ன சொல்லி டிஸ்கிரைப் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இதில் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். எது மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா என்வலப் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இல்லை டிஸ்கஸ் பண்ணப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, என்வலப்புங்கிறது எல்லா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸும் கண்டெயின் பண்ணது, அடுத்தது சிங்குலர் பாயிண்ட்ஸை கண்டெயின் பண்ணது என்வலப் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கப்ஸ் லோக்கஸுங்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனை டீல் பண்ணுறது ஃபார் த கியூபிக் ஈக்குவேஷன்ஸுக்கு. அடுத்தது நோட்ஸ் லோக்கஸுங்கிறது இன்டர்செக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நோட் லோக்கஸ்ன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். அடுத்தது டேக் லோக்கஸுங்கிறது ஸ்லோப்பு டைரக்ஷன்ஸ் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கிறது தான் டேக் லோக்கஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் மேபி அந்த 3 ஆப்ஷன்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு டிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் மேபி எனக்கு என்னவாயிருக்கு, நான் என்வலப்னு சொல்கிறப்ப உங்களுக்கு 2 பாயிண்ட் நான் கொடுத்துருந்தேன். ஒன்று ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கிறது, செகண்ட் பாயிண்ட் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கிறது. நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர் பாயிண்ட்ஸை கண்டெயின் பண்ண பிடிஇ எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் என்வலப். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த 84th question is envelope. Next question. The equations alpha xy cube plus y cos x dx plus x square y square plus beta sin x dy equal to 0 is exact if angle option alpha equal to 3/2 comma beta equal to 1, alpha equal to 1 comma beta equal to 3/2, c alpha equal to 2/3 beta equal to 1, d alpha equal to 1 beta comma 2/3. ஸோ இதுக்கான நம்ம எம்சிக்கு இந்த ப்ராப்ளத்துக்கானது நம்ம பேஜ் நம்பர் 178ல் எம்சிக்யூ கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணது த ஈக்குவேஷன் y dx plus x dy equal to 0 is exact differential equation A option, B not exact differential equation, C partial differential equation, D none of this. ஸோ exact differential equation ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கண்டிஷன்ஸ் இங்கே யூஸ் பண்ணோம், m with respect to partial derivative with respect to y க்கு செக் பண்ணோம். நெக்ஸ்ட் n பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு செக் பண்ணோம். 2 வேல்யூ ஈக்குவலாக இருந்து அது எக்ஸாக்ட்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே இதுதான் இங்கே நம்மளுக்கு அடிஷ்னலாக கோஎஃபிஷியன்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி இங்கே சால்வ் பண்ணோம் அப்படின்னா அப்போ எனக்கு இங்கே எம்மோட பிளேஸில் என்ன இருக்குது வேல்யூஸு, எம்மோட பிளேஸில் ஆல்ஃபா xy கியூப் ப்ளஸ் ஒய் காஸ் எக்ஸ், என்னோட பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா சைன் எக்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். ஆல்ஃபாவுக்கு 3/2 கொடுக்குறேன். அப்போ ஆல்ஃபாவுக்கு 3/2 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை டெரிவேட்டிவ் பண்ணி வச்சுக்கலாம்.
அவங்க எக்ஸாக்ட்டுங்கிறத கண்டிஷன் கொடுத்தாச்சு. அப்போ கண்டிப்பாக என்ன சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னா டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ டோ எம் பை டோ ஒய்க்கு ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு 3y ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணால் 1 டைம்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். டோ என் வித் ரெஸ்பெக்ட் டு டோ எக்ஸுக்கு பண்ணோம் அப்படின்னா 2xy ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா சைனை பண்ணோம் அப்படின்னா காஸ் எக்ஸு. அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டும் ஈக்குவலா. அப்போ ஈக்குவலுங்கிறப்ப அப்போ என்ன கிடைக்கும், ஆல்ஃபா எக்ஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2xy ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா காஸ் எக்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை ஒவ்வொன்றா ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரையல் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது 3/2 ஆல்ஃபாக்கு. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 3/2 ஆல்ஃபாக்கு இங்கே நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 9/2 வருது. பட் இங்கே எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2. அப்போ கண்டிப்பாக ஏங்கிற ஆப்ஷன் நாட் அ பாசிபிள் ஒன். அடுத்தது ஆல்ஃபாக்கு வேல்யூ 1 கொடுக்குறாங்க. இப்போ ஆல்ஃபாக்கு 1 கொடுத்தேன்னா 3 டைம்ஸ் ஆஃப் 1, இங்கே கோஎஃபிஷியன்ட் 2. பி ஆப்ஷன் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபாக்கு 2/3 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது, 3 ஆல்ஃபா பிளேஸில் ஆல்ஃபாவோட வேல்யூ 2/3 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், 3 கேன்சல் ஆகி எனக்கு 2xy ஸ்கொயர்டு. ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு காஸ் எக்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு பீட்டா காஸ் எக்ஸ். சி ஆப்ஷனில் பீட்டாக்கு 1. அப்போ 1 கொடுத்தோம் அப்படின்னா அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். செகண்ட் டைம் ஈக்குவல் பண்ணாலும் எனக்கு ஓகே கரெக்ட் ஆன்சர். ஸோ 88க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ நம்ம எக்ஸாக்டோட கண்டிஷன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அதோட வேல்யூஸ் வந்து கோஎஃபிஷியன்ஸுக்கு நம்ம போட்டு பார்க்குறப்ப எனக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா சியோட வேல்யூ. ஸோ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா நாட் அண்ட் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. நாட் அண்ட் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸுங்கிறப்ப எனக்கு என்ன இருக்காது, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்காது. டெஃபினிஷனை டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் எக்ஸாக்ட்டு, நாட் எக்ஸாக்ட் அப்படின்னா இந்த கண்டிஷனை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்காது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எம் வேல்யூ காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காட் எக்ஸ், என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸு சைன் ஒய். ஸோ டோ எம் டிவைடட் பை டோ ஒய்க்கு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் காஸ் ஒய்யை பண்ணால் மைனஸ் சைன் ஒய் இன்ட்டு காஸ் எக்ஸ், காட்டை பண்ணால் கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸு. நெக்ஸ்ட்டு என்ன வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் எக்ஸு சைன் ஒய். ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் சிமிலராக இருக்குதா அப்படின்னா தட் மீன்ஸ் இந்த கண்டிஷன்ஸை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இந்த டேர்மில் எனக்கு என்ன மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர்ட் எக்ஸ் வந்து எனக்கு என்னைக்கு இல்லை. ஸோ அப்போ அதனால எனக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா இது வந்து இட் இஸ் நாட் அ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அடுத்தது செகண்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டில் எனக்கு கோஎஃபிஷியன்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா எம்மோட வேல்யூ 3x இன்ட்டு 3xy மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா x³ + 2y. ஸோ டோ எம் பை டோ ஒய்க்கு பண்ணினேன் அப்படின்னா 3x இன்ட்டு x டைம்ஸ் ஆஃப் 1 மைனஸ் 0. அப்போ ஆன்சர் 3x². டோ என் பை டோ எக்ஸுக்கு பண்ணேன் அப்படின்னா 3x². அப்போ எனக்கு இந்த ரெண்டு என்ன ஆயிடுச்சு, டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸு. இது எக்ஸாக்ட்டு, அவங்க கேட்குறது நாட் எக்ஸாக்ட்டு. அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது, பி ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறப்பவே ஏதா அப்படிங்கிறத கிளாரிட்டியாக சொல்லிடலாம். பட் இருந்தாலும் அடுத்தடுத்ததை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக சொல்ல வரேன்னா அப்படின்னா மெயினாக சிக்காக தான் நான் வந்து ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணுறேன். எம்முக்கு வந்து ஒய், என்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஒய்யை வந்து எக்ஸ் ப்ளஸ் x³ y². ஸோ இதை வந்து டோ எம் பை டோ ஒய்க்கு கொடுத்தேன் அப்படின்னா 1. இதே டோ என் பை டோ எக்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா 1 + 3x² y². இங்கே எனக்கு என்ன டேர்மிங் எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா 3x² y². ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வேரியபிள்ஸோட இதில் மிஸ்ஸிங் ஆச்சு அப்படின்னா
அது வந்து நம்ம மெத்தட் ஆஃப் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரில் 4 டைப் இருக்கு. ஸோ ஆல்ஃபா பவர் கே ப்ளஸ் 1, அடுத்தது பீட்டா பவர் ஹெச் ப்ளஸ் சம்வாட் 2O சம்வாட். அது அந்த டேர்ம்ஸ் இதை இன்க்ளூட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சால்வ் பண்ணிடுவோம். இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்னா we can convert into the exact differential equation by using the method of integral factors. ஸோ அடுத்தது டி ஆப்ஷன். எம்மோடது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2xy, என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y². டோ எம் பை டோ ஒய்க்கு பார்க்குறப்ப 2x, டோ என் பை டோ எக்ஸுக்கு பார்க்குறப்ப 2x. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, டோ எம் பை டோ எக்ஸ் தட் இஸ் டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ். எக்ஸாக்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ என்னால் ஏ ஆப்ஷன் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணாதது, மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ. ஸோ அந்த ப்ரூஃபுக்காக தான் 178 நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் obtained after eliminating arbitrary function from z equal to f of x plus t plus g of x minus t is. இதே கொஷின்ஸை நம்ம TCAல பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 180 யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மோடில் பேஜ் நம்பர் 180ல நம்ம MCQல டெஸ்ட் கொஷின்ஸாக கொடுத்துருந்தோம். The partial differential equation formed by eliminating arbitrary function from the relation z equal to f of x plus at plus g of x minus at is. அவங்க ஏக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் ஏ அவங்க வேல்யூ வந்து பர்டிகுலராக 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏ ஆப்ஷன் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ டி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. பி ஆப்ஷன் ஏ ஸ்கொயர் இன்ட்டு டோ இசட் பை டோ டி பிளஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. C option a into dou squared z divided by dou t squared plus dou squared z divided by dou x squared equal to 0. D none of this. ஸோ 45 ஓட ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஏங்கிறத நான் கொடுத்துருந்தேன். ஏக்கு பர்டிகுலர் வேல்யூ 1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ டி ஸ்கொயர் மைனஸ் டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறது இசட்டுங்கிற ஃபங்க்ஷன்ஸை நான் அப்படியே கொஷின்லேருந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டோ இசட் பை டோ எக்ஸுக்கு கொடுக்குறேன். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி. நெக்ஸ்ட்டு இதை டபுள் டெரிவேட்டிவ் பண்ணோம் அப்படின்னா டோ ஸ்கொயர்டு இசட்டு டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி. இந்த வேல்யூ பி, இதனுடைய வேல்யூ டபுள் டைம் பண்ணோம் அப்படின்னா ஆர். நெக்ஸ்ட்டு டோ இசட் பை டோ ஒய், இங்கே ஒய்க்கு பதிலாக டீயில் கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி இன்ட்டு -1. நெக்ஸ்ட்டு டோ இசட் பை டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை அடுத்த செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்தோம் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி. இங்கே என்ன ஆகும், இங்கே ஆல்ரெடி ஒரு இங்கே ப்ளஸ் ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ ஒரு இந்த மைனஸ் டி ஒரு தடவை பண்ணால் எகெயின் ஒரு -1. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி. -1 +1 ஆகிடும். ஆல்ரெடி எஃப் டபுள் டேஷ் ப்ளஸ் ஜி டேஷோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு எடுத்திருக்கோம், ஆறுன்னு நான் எடுத்திருக்கேன். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஆறுன்னு கொடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் டோ ஸ்கொயர்டு இசட் டிவைடட் பை டோ டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு டோ ஸ்கொயர்டு இசட் டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யை டபுள் டைம் பண்ணோம் அப்படின்னா டி, இங்கே ஒய்க்கு பதிலாக இங்கே ஜஸ்ட்டு டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு டீன்னு கிடைக்கும். அப்போ ஆர் மைனஸ் டி ஈக்குவல் டு 0. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன். சேம் ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணது தான், டிசிஏலேருந்து ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து ஜென்ரல் கேஸாக கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் பை த ஃபேமிலிஸ் ஆஃப் த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஹூ சென்டர் அட் ஆரிஜின் இஸ். நம்ம இதுக்கு முன்னாடி டிசிஏல வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் எனி ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் ஹேவிங் த சென்டர் இன் த XY plane
is x minus a the whole square, y minus b the whole square plus z square equal to r square, where a and b are the arbitrary constant. Form the PDE by eliminating the arbitrary constant a and b. இங்க வந்து அவங்க டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பியரோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, the differential equation satisfied by the family of concentric circle whose center at origin 0, 0 is dash. First option x plus dy by dx equal to 0. Second option y plus x into dy by dx equal to 0. Third option x plus y into dy by dx equal to 0. Fourth option x plus y dy by dx equal to 0. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், x minus h the whole square plus y minus k the whole square equal to a squared சொல்லுவோம். இங்கே ஆர்ஜின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஹெச்சும் கேவும் 0, ஆர்ஜின் அப்படிங்கிறதுனால h, k-ஓட வேல்யூ எனக்கு 0, 0. அப்போ என்ன வரும், x squared plus y squared equal to a squared. ஸோ இப்போ நம்ம இதுக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, x ஸ்கொயர்டை பண்ணால் 2x, y ஸ்கொயர்டை பண்ணால் 2y இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 0. ரெண்டு சைடும் 2வை காமனாக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா x plus y இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 0. நம்மளோட ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஏ ஆப்ஷன் கிடையாது, பி ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா ஒய்ல ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு ஆன்சர் எக்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். சி ஆப்ஷன் பாருங்கள், x plus y இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 0. டி ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ஸோ we move on to the correct answer is C. next ப்ராப்ளத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ next question, the partial differential equation of all surface of revolution having z axis as the axis of rotation. ஸோ என்னோட ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் z டைரக்ஷன். ஸோ இதுக்கான சர்ஃபேஸோட ஈக்குவேஷன்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, z ஈக்குவல் டு f of x ஸ்கொயர்ட் ப்ளஸ் y ஸ்கொயர்டு. இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸி. சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அலாங் த இசட் ஆக்சிஸ் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் வந்து இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசிஏல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நிறையா ப்ராப்ளம் இதோட ரிலேட்டடாக வந்து போட்டிருக்கோம். அங்கே வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் வந்து ஓப்பனாக என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். ஜஸ்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இசட் ஆக்சிஸ்ல ரிவால்வ் ஆகிறப்ப இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு தெரிஞ்சுதான் we got the answer in the next step. ஸோ அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் டோ இசட் பை டோ ஒய், சாரி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு எடுக்கிறேன். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 2x. நெக்ஸ்ட்டு அடுத்தது டோ இசட் பை டோ ஒய்க்கு எடுத்த அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 2y. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் எஃப் டேஷ் இருக்குது, அடுத்தது 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ நான் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஆஃப் அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒய் இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா 1/y இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸு. ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன்ஸை செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து கலெக்ட் பண்ணதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்குறப்ப தட் இஸ் 2f dash of x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன கிடைக்கும், டோ இசட் பை டோ எக்ஸு ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எஃப் டேஷுக்கு வேல்யூ 1/y இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸு இன்ட்டு எக்ஸு. ஒய் அந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னு என்ன கிடைக்கும், ஒய் இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் டோ இசட் பை டோ எக்ஸ் தட் இஸ் இங்கே டோ ஒய்ப்பா, சாரி இங்கே டோ ஒய், அப்போ இங்கேயும் டோ ஒய். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஒய் இன்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டோ இசட் பை டோ ஒய். ஆப்ஷனில் எங்கே இருக்கு, ஒய் வந்தால் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸு, இந்த ஆப்ஷன் கிடையாது, பிங்கிறதும் கிடையாது. Next, y into dou z by dou x equal to x into dou z by dou y. This is the correct answer. This is not. So, 87th பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் C is the correct answer. ஸோ அதுக்கு எவிடன்ஸுக்கு தான் நம்ம டிசிஏல பார்த்தீங்க அப்படின்னா 65 பேஜ் நம்பரில் நம்ம இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 91th ப்ராப்ளம், the differential equation dy by dx plus py equal to q y power n where p and q are the functions of x only.
known as இது என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். நான் ப்ராப்ளம் நடத்துறப்ப நான் என்ன dy by dx plus py equal to qங்கிறத வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொன்னேன். இதே y பவர் என்ன வந்து ரிடக்ஷன் ஃபார்முலால நம்ம பார்த்துருப்போம். நம்ம இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டிசிஏல பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் நம்மளுக்கு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 16th பேஜ் நம்பரில் இருக்கும். நீங்கள் இதுவே நம்ம டிசிஏ புக்கில் வந்து ப்ரீவியஸ் பேஜ் 15th போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேர்டிங்கில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரிடக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிற இதில் வேர்டிங்ஸில் அந்த ப்ராப்ளம்ஸை கொடுத்துருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இதுவே நான் நடத்துகிறப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த பெசல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பெர்னாலி ஈக்குவேஷன்ஸுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நடத்துகிறப்ப வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஈக்குவேஷன்ஸ் பேர் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரிடக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிற வேர்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷன் கொடுத்து அதோட நேம் என்னன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட், இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார் த செகண்ட் ஆர்டர் ordinary differential equation are alpha plus or minus root beta, then the complementary function c of s. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருந்ததுன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம பேஜ் நம்பர் 18th பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3ன்னு 3 இருக்கும். ஸோ அதில் அவங்க கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா ரூட்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருந்தால் என்னென்ன கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டிங்க்டோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க. 19th பேஜ் நம்பரில் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. a into e power m1x plus b into e power m2x. ஸோ ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் இந்த ஃபார்ம், ரூட்ஸ் வந்து இமேஜினரியாக இருந்தால் இந்த ஃபார்ம். அவங்க கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா ரூட்ஸ் வந்து எனக்கு என்னவா இருக்குது டிஸ்டிங்க்ட். அப்போ இந்த ஃபார்மில் எழுதி தான் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரூட்ஸ் வந்து டிஸ்டிங்க்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒரு ரூட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் ரூட் பீட்டா, இன்னொரு ரூட் பார்த்தீங்க அப்படின்னா பீட்டாங்கிறது ஆல்ஃபா மைனஸ் ரூட் பீட்டா. தட் இஸ் m1ஓட வேல்யூ இது, m2ஓட வேல்யூ இது. நம்மளுக்கு ஃபார் ஜென்ரல் ஃபார்ம் என்ன தெரியும், y ஈக்குவல் டு சொல்யூஷன்ஸ் எழுதுறது a e பவர் m1x பிளஸ் b e பவர் m2x. ஸோ அதுலேயே எழுதலாம். இப்போ எழுதணும் அப்படின்னா y ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரூட் வந்து a e பவர் ஆல்ஃபா பிளஸ் ரூட் பீட்டா இன்ட்டு எக்ஸ் பிளஸ் b இன்ட்டு e பவர் ஆல்ஃபா மைனஸ் ரூட் பீட்டா எக்ஸ். ஸோ இப்போ பவரை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா a e பவர் ஆல்ஃபா எக்ஸு ப்ளஸ் ரூட் பீட்டா எக்ஸு ப்ளஸ் b e பவர் ஆல்ஃபா எக்ஸு மைனஸ் ரூட் பீட்டா எக்ஸு. பவரை இப்போ என்ன பண்ணலாம், பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், y ஈக்குவல் டு a e பவர் ஆல்ஃபா எக்ஸு e பவர் ரூட் பீட்டா எக்ஸு ப்ளஸ் b e பவர் ஆல்ஃபா எக்ஸு e பவர் மைனஸ் ரூட் பீட்டா எக்ஸு. ஸோ e பவர் ஆல்ஃபா எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா a e பவர் ரூட் பீட்டா எக்ஸு ப்ளஸ் b e பவர் மைனஸ் ரூட் பீட்டா எக்ஸ்னு கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ணலாம்னா e பவரில் இருக்கிறத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இதை மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா y ஈக்குவல் டு e பவர் ஆல்ஃபா எக்ஸை வெளியே எடுத்தேன் அப்படின்னா அப்போ என்ன கிடைக்கும், a of cos root beta x plus I sin root beta x. Next, b times of cos root beta x minus I sin root beta x. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன வெளியெடுக்கலாம், e பவர் ஆல்ஃபா எக்ஸு காஸ் ரூட் பீட்டா எக்ஸ் வெளியெடுத்தோம் அப்படின்னா a ப்ளஸ் பின்னு கிடைக்கும். அடுத்தது ஐயை வெளியெடுத்தேன் அப்படின்னா a மைனஸ் பீட்டா சைன் ரூட் பீட்டா எக்ஸ்னு கிடைக்கும். இந்த a ப்ளஸ் பிங்கிறது கான்ஸ்டண்ட்டா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா y ஈக்குவல் டு e பவர் ஆல்ஃபா எக்ஸு c1 காஸ் ரூட் பீட்டா எக்ஸு ப்ளஸ் I c2 சைன் ரூட் பீட்டா எக்ஸு. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இது இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த ஆப்ஷன் கரஸ்பாண்டிங்காக கிடைக்குது அப்படின்னா பட் ஐ டேர்ம்ஸ் எனக்கு மிஸ் ஆகிருக்குது. பட் கோயின்சைட் ஆகிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சி ஆப்ஷன்ஸில் தான் எனக்கு கோயின்சைட் ஆகுது. பட் ஐ இஸ் த மிஸ்ஸிங் டேர்ம். 81th ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா which of the following is not the inverse Laplace transform of 1 by s squared. இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு இந்த ஆப்ஷனில் எது சூட்டபிள் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 by s ஸ்கொயர்டுக்கு இன்வர்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ என்ன வரும்,
எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s ஸ்கொயர்டு. அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 divided by 1 plus 1. அப்போ ஆன்சர் என்ன வரும்? t பவர் 1 divided by 1 factorial, that is t. 1 by s ஸ்கொயர்டோட இன்வர்ஸ் வேல்யூ t. அப்போ எனக்கு t உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும்? 1 by s ஸ்கொயர்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஏல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு t இருக்குது. ஸோ பிலையும் பார்த்தீங்க அப்படின்னா t இருக்குது. சிலையும் பார்த்தீங்கன்னா t இருக்குது. பட் இந்த டியில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 by s ஸ்கொயர்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவங்க கேட்டது நாட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷனில் டீங்கிறதே இல்லை, டி ஆப்ஷனில் மட்டும். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இ பவர் டி. இ பவர் டியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். +2 இருந்தால் -1 அட்டாச் ஆகும். ஸோ அப்போ இதோட வேல்யூ இங்கே எனக்கு 1 by s ஸ்கொயர்டு வந்து 1 by s - 1 சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ 93rd ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு the Laplace transform of the differential equation y double dash plus 2y dash minus 3y equal to sin t isன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளத்துக்கு இனிஷியல் கண்டிஷன் இருந்தால் தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி வந்து டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் நம்ம பார்த்துருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் பேஜ் நம்பர் 163 அதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எவிடன்ஸ் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் இல்லைன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஆப்ஷனை வச்சு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா எல் ஆஃப் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 2 times ஆஃப் எல் ஆஃப் ஒய் டேஷ் மைனஸ் 3 times ஆஃப் எல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எல் ஆஃப் சைன் டி. ஃபஸ்ட்டு நம்ம எல்லுங்கிற ஆப்ரேட்டர் எடுப்போம். அப்போ ஒய் டபுள் டேஷுக்கு ஃபார்முலா என்ன? எஸ் ஸ்கொயர்டு எல் ஆஃப் ஒய் மைனஸ் எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் 0 மைனஸ் ஒய் டேஷ் ஆஃப் 0 தட் இஸ் அடுத்தது ப்ளஸ் 2 times ஆஃப் எஸ் இன்ட்டு எல் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் ஆஃப் 0 மைனஸ் 3 இன்ட்டு எல் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சைனோடது பார்த்தீங்க அப்படின்னா 1 divided by s plus 1. ஸோ இப்போ இங்கே எல் ஆஃப் ஒய்யை வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எஸ் ஸ்கொயர்ட். இங்கே எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் 2s அடுத்தது மைனஸ் 3. பேலன்ஸ் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 1 divided by s plus 1 ப்ளஸ் எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் 0 மைனஸ் ஒய் டேஷ் ஆஃப் 0 ப்ளஸ் 2 ஒய் ஆஃப் 0. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஒய் ஆஃப் 0க்கும் ஒய் டேஷ் ஆஃப் 0க்கும் அவங்க இனிஷியல் கண்டிஷன்ஸே கொடுக்கல. கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். அதர் தென் இதை 1 divided by s plus 1 பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபேக்டரில் இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன். ஸோ சி ஆப்ஷனை வச்சு எனக்கு இங்கே கீழே வந்து 1 divided by s plus 1 இருக்குது. s plus 1 இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. இருக்கிற ஆப்ஷன்ஸ் இது மட்டும்தான். அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதையும் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படின்னா -3 ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 3 1s ஆர் ஆட் பண்ணால் 2 வரணும். அப்போ s - 3 s தட் இஸ் s - 3 s plus 3 s minus 1. ஸோ இதை 3 ஃபேக்டரும் இதில் இருக்குது. ஸோ அவங்க 82க்கு பார்த்தீங்க அப்படின்னு இனிஷியல் கண்டிஷன் இல்லைன்னு கிளைம் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. இல்லை இனிஷியல் கண்டிஷன் இல்லாத அவங்க ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்னா சி ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம கொடுத்த மெட்டீரியலில் இருந்து தான் எல்லா ப்ராப்ளமும் வந்திருக்குது. ஸோ வி ஹோப் ஆல் ஹாவ் நல்லா எக்ஸாம் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹோப்பாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. If you have any queries, contact the website www.tcexamguide.com, YouTube Teachers Care Academy, email tcexamguide@gmail.com, Facebook TC Exam Guide, and the WhatsApp number and the mobile number are given. Thank you.